இரண்டாவது மாநில மாநாடு தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்த தலைவர் விஜய். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு, அதுவும் பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நாளை தினம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்கள் தான் தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகவும் பேசுபொருளாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மாநாட்டு பகுதி முழுவதும் வைக்கப்பட்டிருக்கூடிய பேனர்கள் திமுகவை தோற்றுவித்த அறிஞர் அண்ணா மற்றும் அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆர் ஆகியோருடைய புகைப்படங்கள் மிக பிரம்மாண்டமான அளவிலே இடம்பெற்றிருக்கிறது. 1967 மற்றும் 1977 தேர்தலில் தமிழகத்தில் நிகழ்ந்த புரட்சிகரமான மாற்றத்தை நினைவூட்டும் வகையில் அவருடைய புகைப்படங்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் சமீபத்திய உரைகளில் வரலாறு திரும்புகிறது என வலியுறுத்தி வருவதும் இதனால் அரசியல் சூடேற்றம் என்பதும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்ல. இந்த காட்சிகள் திமுகவும் அதிமுகவும் அதிர்ச்சியடை செய்திருக்கிறது. ஏனெனில் இந்த இரு கட்சிகளுடைய அடித்தளத்தை அமைத்த தலைவர்களின் நினைவுகளை விஜய் தனது அரசியல் மேடையிலே முன்னிறுத்தியிருப்பது கட்சி தொண்டர்களையே பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சி தமிழ்நாடு இனி புதிய மாற்றத்தை நோக்கி செல்கிறது என வலியுறுத்தி வரக்கூடிய நிலை. மாநாடு நாளில் அவர் வழங்க உள்ள உரை மாநில அரசியலில் அடுத்த கட்ட அதிர்வுகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு கூடுதலாக விஜய் கட்சி மாநாட்டிலே 2026 தேர்தலுக்கான தேர்தல் யுக்தி வரைபடத்தையும் அறிவிக்கப்படலாம் எனவும் அதேபோல கூட்டணி பற்றின அறிவிப்புகளும் இந்த மாநாட்டு மேடையிலே நமது தலைவர் விஜய் அவர்கள் அறிவிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு அந்த இடத்திலே நமது எம்ஜிஆருடைய புகைப்படமும் அறிஞர் அண்ணாவுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருப்பது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.